அரசு பள்ளி மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தமிழ்நாட்டு மாணவர்கள் தரணியை வென்றிட உருவாக்கப்பட்டிருக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் அற்புதராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பொறியியலில் பட்டய படிப்பு. தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு நடப்பாண்டில் 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 3.28 லட்சம் மாணவர்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் நிதி. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு. விழுப்புரத்தில் சட்ட நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு. ராணிப்பேட்டையில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை. பல மாநிலங்களில் தாய்மொழியை நசுக்கும் வேலையை மத்திய அரசு செய்கிறது. அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றச்சாட்டு. பல்லாவரத்தில் நிலவும் சுகாதார சீர்கேடுகளை கண்டித்து வரும் 12ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டின் மீனவர்களும் இந்தியர்கள்தான் என்பதை மனதில் கொண்டு இலங்கை அரசோடு மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மீனவர் பிரச்சினைக்கு குறித்து தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலும் மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மாணவிகளுக்கு மட்டும்தான் 1000 ரூபாயா என மாணவர்கள் கேள்வி கேட்டதால் தமிழ் புதல்வன் திட்டம். இளைஞர்களை கல்வி நோக்கி பயணிக்க வைப்பதும் பெண்கள் முன்னேற்றமும் அடைவதும் தான் சமூக நீதி அரசு என முதலமைச்சர் ஸ்டாலின் உரை. தமிழக மீனவர்களை கைது செய்து அத்துமீறலில் ஈடுபட்டு வரும் சிங்கள கடற்படைக்கு இந்தியா கடுமையான பாடம் புகட்ட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. இந்தியாவின் முதல் அரிசி ஏடிஎம் மையம் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் திறப்பு. திருச்சி தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவர் வகுப்பறையில் உயிரிழந்த சம்பவம். பள்ளி நிர்வாகத்திடம் பெற்றோர் உறவினர்கள் வாக்குவாதம். மாணவர்கள் தடைகளை தாண்டி வெற்றி நடை போட வேண்டும். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தை சுட்டிக்காட்டி மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்கக்கூடாது. தடங்கள் ஏற்பட்டா அதை உடைச்செறிஞ்சு மாணவ சமுதாயம் வெற்றி பெறணும். அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன். நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. ஒலிம்பிக்ல பங்கேற்ற சகோதரி விக்னேஷ். டெல்லியில் பெய்து வரும் மழையால் காற்று மாசு சற்று குறைந்துள்ளது. டெல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் அருகே ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற எதிர்ப்பு. அதிகாரிகளுடன் வணிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
வங்கதேசத்தில் புதிய அரசு தேர்தலை நடத்த முடிவு செய்ததும் ஷேக் ஹசீனா நாடு திரும்புவார். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மகன் சஜிப் பசக் ஜோய் தகவல்.